இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எல்லாம் ராஜ மரியாதை தான். ஃப்ளைட்டில் 350 பேர், அதில் ஃபஸ்ட்டு 4 பேர் இந்த கேபின் ஒட்டி 4 சீட் இருக்கும். அது வந்து விஐபி சீட்டு. அங்கே அரசு அதிகாரி ஒருத்தர் வந்தார். அவருக்கும் எனக்கு மட்டும் சீட் கொடுத்துருக்காங்க. அவர் அரசு அதிகாரி யார்ட்டாவது ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம். அந்த இடத்துல வேறு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. அந்த சீட்டு மசாஜ் சீட்டு மாதிரி அகலமான சீட்டு. நமக்கு மற்ற சீட்லாம் அங்கே குறுகி இருக்கு, நெருக்கி தான் உட்காந்துருக்குது. அகலமான சீட்டு, மசாஜ் சீட்டு மாதிரி இருக்குது. அதில் உட்காந்து சுவிட்சு தட்டினா உடம்பு மசாஜ் பண்ணுது. கால் வைக்கிறதுக்கு ஒரு சீட்டு, அதில் முன்னாடி ஒரு சீட்டு மாதிரி கால் வைக்கிறதுக்கு வச்சுருக்கான். அந்த விஐபிக்கெலாம் போகிறது, மந்திரிங்க பிரதமர்லாம் போகிற மாதிரி சீட்டு எடுத்து உட்காந்துருக்கான். அதில் 4 சீட்டு தான் இருக்குது அதில் மொத்தமே. அதில் 2 நான் ஒன்று அவர் உட்காந்துருக்கேன், இன்னும் 2 சீட் காலியாக இருக்குது. நம்ம பின்னாடி வந்து அவர் கேட்டார், அந்த 2 சீட் கல்யாணம் உட்காந்துருக்கலாம், அனுமதி கிடையாது போங்கன்ட்டு. உங்களுக்கு கொடுத்த நம்பரில் போய் உட்காருங்க அப்படின்னு. 1 நம்பர் 1 சீட்டு எனக்கு நம்பர் 1. யாருன்னே தெரியல, மௌலா இப்படி போட்டு வச்சுருக்கான். அதில் ஒரு வசதி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சீட்டு 4 சீட்டு தானுங்களே, இங்கேயும் ஜன்னல் இருக்குது அங்கேயும் ஜன்னல் இருந்துச்சு. 2 ஜன்னல் திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக போய்ட்டுருந்தேன்னு வச்சுங்களேன். வரும்போது அதே மாதிரி தான். அப்போ ரப்பு தாலா நீ அவனை இலாஹாக்கிட்ட அவன் அந்தஸ்து எப்படி அப்படி கொடுப்பான். இப்போ நீ யாரை இலாஹாக்கிறையோ அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடக்கும். குடிசை வீட்டு இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சான், அவன் குடிசை வீடு தான் வச்சுருப்பான். இது ஓட்டு வீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா ஓட்டு வீட்டில் தான் வச்சுருப்பான். அவனுக்கு அந்த சந்த மாதிரி தான் அவன் கவனிப்பான். மாளிகையில் வச்சுருக்கிறவன் பொண்ணை கட்டி கொடுத்தா அவன் மாளிகையில் வச்சுருப்பான். யாரு கட்டி கொடுக்குறியோ அப்படி தானே வச்சுருப்பான். யாரை இலாஹாக்கிறியோ அப்படி அவன் அந்த சந்த மாதிரி தானே கொடுக்க முடியும். நாம் இந்த அகில உலகத்துக்கு சக்கரவர்த்தி இலாஹாகிரு, 2 உலகங்களுக்கும் எஜமான இலாஹாக்கிட்டா அவன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பான் அல்லாஹ் உனக்கு. நீ வாங்கி வைக்க முடியாது, அப்படி வாழ வைப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நீயே வஸ்துவ இலாஹாக்கி சாவரன், சிருஷ்டியை இலாஹாக்கிற அல்லாஹ் இலாஹாக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பு. நீ எந்த அளவுக்கு உன் ஜோப் இருக்கிற காசை நம்புறியோ அந்த அளவு கூட அல்லாஹ்வை நம்புறது இல்லை. இது இருந்தால் தானங்களே வேலை நடக்கும், இது இருந்தால் தானே வீடு கட்ட முடியும், இது இருந்தால் தானே கல்யாணம் முடிக்க முடியும், இது இருந்தால் தானே வாழ வைக்கும். ஜோப் இருக்கிற காசு மேலே வைக்கிற நம்பிக்கை கூட நீ அல்லாஹ் மேலே வைக்கிறது இல்லை, அல்லாஹ் இலாஹாக்கிறது இல்லை. நீ ரொம்ப இலாஹாக்கி வாழ்ந்து பார். ராஜா மாதிரி வாழ வைக்கிறான் அல்லாஹ் ஒன்று இன்ஷா அல்லா தாலா. நாம் யுமினூன பில் ஜைப் கிடையாது, நம்மலாம் யுமினூன பில் கைப். நாம அல்லது யுமினூன பில் கைப், நாம் யுமினூன பில் ஜைபில் உட்காந்துருக்கோம். ஜோப் இருக்கிறது தான் இல்லை. இது இருந்தால் ஜோப்பில் வச்சுருக்கிறது இருந்தால் வாழலாம், இது இருந்தால் வீடு கட்டலாம், இது இருந்தால் கல்யாணம் முடிக்கலாம், இது இருந்தால் நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போகலாம். விளைஞ்சுங்களா? நீ அல்லாஹ்வை நம்பிப்பார். உடனே என்ன மரியாதையா, என்ன கம்பீரமா, என்ன கண்ணியமாக அல்லாஹ் கூட்டி போகிறான் பாரு. விளைஞ்சுங்களா? வேற வா ஹஜ்ஜுக்கு போன ஆசை மட்டும் இருந்துச்சு. எல்லாரும் காசை வச்சு தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க, நான் ஆசை வச்சு ஹஜ்ஜுக்கு போனேன். ஆசை இருந்துச்சு, வந்து காசு இல்லை. அப்போ ஒரு பீர்பாய், நானும் என் மனைவியும் ஹஜ்ஜுக்கு போகிறோம், நீங்கள் என் கூட வரணும். அல்லாஹூ இந்த 1 பைசா காசுக்கு இல்லை கிடையாது, நீங்கள் வந்து நான் போட்டுறேன் ஏம்மா நீங்கள் வாங்க அப்படின்னு ஹஜ்ஜுக்கு போட்டார். ஃபஸ்ட்டு வருஷம் குழுக்குள்ள உழுகலை, 2வது வருஷம் போட்டார். அவருக்கும் அவர் பீவி எனக்கு 3 பேருக்கும் ஒரே குரூப் போட்டால் அதுவும் உழுகலை, 2வது வருஷமும் உழுகலை. 3வது வருஷம் போட்டார். ஹஜ் கமிட்டி சட்டம் வச்சுருக்காங்க, 2 வருஷம் குழுக்கள் உழுகலைன்னா 3வது வருஷம் வந்து 3வது வருஷமாக அப்ளை பண்ணிட்டு நான் 3rd இயர் அப்படின்னு எழுதி கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்போ குழுக்கள் போட மாட்டாங்க. இவர் பாவம் 2 வருஷம் ஏமாந்து போயிட்டார், 3வது வருஷம் அப்படின்ட்டு அந்த 3வது வருஷம் போட்டவங்களே தனியாக எடுத்து குழுக்கள் போடாமலே எடுத்துடுவாங்க. அவன் செலக்ட் பண்ணிடுவாங்க. மிச்சம் உள்ளவங்களுக்கு தான் குழுக்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் இது குழுக்கள். அப்போ எங்களை 3வது வருஷம் அப்ளிகேஷன் காசு போட்ட உடனே 3வது வருஷம் எங்களுக்கு குழுக்கள் எல்லாமே விழுந்துருச்சு. இந்த வருஷம் ஹஜ்ஜுக்குன்னு டிக் பண்ணி வந்துருச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், எல்லாம் என்ன ஹஜ்ஜுக்கு கூட்டி போகிறாங்க, ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முதல் தவணை பணம் 1,50,000 ரூபா முதல் தவணை பணம், 2 தடவை 3 தவணை கட்டணும், 75,000 ரூபா என்னவோ. அப்போ அந்த பணத்தை வர மாதம் 1ஆம் தேதி கட்டுங்க
இன்னும் 20 நாளில் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் நீ கவலைப்படாத, நான் கட்டிய நிலம் இருக்கு ஒன்று விற்க சொல்லியிருக்கேன், கட்டிடுறேன் அப்படின்ட்டார். உங்களை முழுசாக ஹஜ்ஜு கூட்டி போடுறது போய் என் பொறுப்புன்னார். சரி அல்ஹம்துலில்லாஹ். 20 நாள் டைம் இருக்குது, 10 நாளில் மூத்தா போயிட்டார். திடீர்னு காலையில் ஹஜ்ஜை தொழுதுட்டு உட்காந்துருக்கு, ஃபஜ்ர் தொட்டு உட்காந்துருக்காரு, டப்புன்னு மூத்தாயிட்டார். அவங்க பிவி இதால 2 பேரும் ஹஜ்ஜை கேன்சல் பண்ணிட்டான். அந்த 3 பேர் கொண்ட கேட்டகரியில் 2 பேரும் இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நான் மட்டும்தான். இப்போ யார் கூட்டி போவா? உடனே வேறு வழியே கிடையாது, மோலா இப்போ நீ தான் கூட்டி போகணும், கையில் காசு கிடையாது, ஹஜ்ஜுக்கு எழுதி போட்டாங்க. இப்போ நானும் கேன்சல் பண்ணணும், இல்லைன்னா என்னை கூட்டி போக ஆள் இல்லைன்னு எங்கள் பாவாட்ட சொன்னேன், நீங்கள் போப்பா அல்லா கொடுப்பான் அப்படின்ட்டாங்க. जी साथ में सामान ये है, आप पर ईमान है, கலீம் அந்த பைத்து. அதை வந்து ஒரு ஷாயர் படிச்சிருந்தார், அதை டவுன்லோட் பண்ணி ரிங் டோனாக போட்டாச்சு. साथ में सामान ये है, आप पर ईमान है. எஜமா என் கையில் இருந்த சாமானம் ஒன்றே ஒன்று தான், உன் மேல் வச்ச ஈமான். உன் ஈமானை தவிர வேறு சாமான் என் கையில் இல்லை. साथ में सामान ये है, आप पर ईमान है. जी ज़ादरा कुछ भी नहीं और राहिला कुछ भी नहीं. हज கடமையாகுது. ஒமன் லஹு ஜாதுன் ஒரு ராஹிலத்து, அல் ஹஜ்ஜு ஃபரதுன் லிமன் லஹு ஜாதுன் ராஹிலத்து. செல்லுகிற வழிப்பயணமும் செல்வதற்கு சென்று திரும்பி வரும் வரை இவனுக்கும் இவன் மனை மக்களுக்கும் உணவு. ஜாது அவர் ராஹிலா, ராஹிலா வாசம், வாகனம். இது 2ம் உள்ளவர்கள் மீது தான் ஹஜ்ஜு கடமை. ஒமனி மனிஷதா இலைஹி சபீலா, ஹஜ்ஜு செல்வதற்கு வழிப்பயணத்துக்கும் காசுக்கும் சாப்பாட்டுக்கும் செலவு உள்ளவர்களுக்கு பேர் தான் ஹஜ்ஜு கடமை. ரொம்ப இப்போ இந்த ஜாதும் இல்லை, ராஹிலாவும் இல்லை, எந்த சாமானும் இல்லை, ஒன்றே ஒன்றுக்கு உண்மையான வச்ச ஈமான். உண்மையான வச்ச ஈமானை தவிர வேறு 4 லட்சம் காசு வேணும். அப்போ 2.5 லட்சம், 2.5 லட்சம் காசு வேணும். 1000க்கு தெரியாது, லட்சத்துக்கு எங்கே போகிறது? நம்ம ஒரே அழுகு தான், ஒவ்வொரு தொழுகையிலையும் அழுக விளைஞ்சா. இந்த எப்போ யார் ஃபோன் போட இந்த ரிங்டோன் தான் வரும். எந்த ரிங்டோன்னு? साथ में सामान ये है, आप पर ईमान है, ज़ादरा कुछ भी नहीं और राहिला कुछ भी नहीं, ज़ादरा कुछ भी नहीं और राहिला कुछ भी नहीं, आप पर साथ में सामान ये है, आप पर ईमान है. இன்னொன்று வச்சுக்கிட்ட மனசில் உறுதி என்னண்டு, நமக்கு தெரிந்த முரீதுகள் அதில் வசதியானவங்க இருப்பாங்க, என்ன இவங்கள்ட்ட எல்லாம் சொன்னால் ஆள் கொஞ்சம் காசு போட்டு அமுச்சு வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே ஈமான் வச்ச மாதிரி ஆச்சு. நீ கல்புக்குள்ள அல்லா மேலே ஈமான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஈமான் வச்சுட்டிங்களா? அதனால் யார்கிட்டையும் என்கிட்ட காசு இல்லை, நான் 5க்கு எழுதி போட்டிருக்கு வந்திருக்குதுன்னு அதையும் சொல்லவும் கூடாது. இவர்கிட்ட சொன்னால் இவர் ஒரு 5000 கொடுப்பாரு, அவர் ஒரு 10,000 கொடுப்பாரு, இதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சு கொண்டு போகிற மாதிரி ஆயிடும். அதுவும் வேணாம். அதான் சொல்லலாம், நான் என் மௌலா நம்பி யார்கிட்டையும் சொல்லு, யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு என்ன தேவை என்பது எப்போ என் எஜமானுக்கு தெரியுமோ நான் ஏன் அடுத்தவங்க சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? தேவையே கிடையாது. என் எஜமானுக்கு தெரியும், ஒருத்தட்டையும் சொல்லவும் இல்லை, ஒருத்தட்டையும் சொல். ஹஜ்ஜுக்கு போகிறேன், இப்போ காசு என் கையில் இல்லை, நீ கடனாவது கொடுங்க பின்னாடி தரேன். விளைஞ்சுங்களா? அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லாஹ் எப்படி தான் கொடுத்தான்னு தெரியல, எப்படி தான் கூட்டி போனான்னு தெரியல. இங்கேருந்து போகும்போதெல்லாம் மூட்டை மூட்டையாக சாமான் அங்கே போய் 1.5 மாதம் தங்குறதுக்காக வேண்டி, 40 நாள் தங்குறதுக்காக வேண்டி அரிசி பருப்பு எல்லாம் அடுப்பு குக்கரு எல்லாம் கொண்டு போனாங்க. நான் எல்லாம் 2 பேக் கொண்டு போகிற அனுமதி இருக்குது. வெயிட் ஜாஸ்தியாகி விமான நிலையத்தில் அவன் இதெல்லாம் கழட்டி குறைச்சி கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். இங்கே நான் ஒரு சின்ன பேக் மட்டும் எனக்கு இங்கே சஃபருக்கு வர்ற மாதிரி 2 துணி, 2 கைலி, 2 ஜிப்பா, 2 கைலி, 2 படின்னு, 2 ஜிப்பாவோட வேஷ்டியோட, அதோட போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை கையில், ஒரு பேக்கோட போகிறேன். இதுதான் பேக்கா? திரும்ப கேட்குறாங்க, உங்கள் பெரிய பேக்கெலாம் எங்கே? இது கை பேக், இது ஃப்ளைட்டில் வச்சுக்கலாம். பெரிய பேக் எங்கேக்கா? இதில் போடுறதுக்கு இதில் அது உள்ள அதில் ஒன்று போடுவாங்கள்ல, கை பேக் ஒன்று வச்சுருப்பாங்க. லக்கேஜ் பேக் ஒன்றும் இல்லையா அப்படின்னு. ஏங்க அவன் 2 லக்கேஜ் வச்சுருக்கான், நீங்கள் வேறு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து கேட்குறேன், ஏங்க நீ லக்கேஜே இல்லையா? அப்போ ஏன் லக்கேஜ் ஒன்று வச்சுக்கிறீங்களா? நீங்கள் அது என்ன வச்சுருக்கீங்க? பாம்பு வச்சுருக்கீங்களோ?
என் பேர் லட்சூரில் தள்ளுவீங்களா? அந்த மாதிரி வாங்கவே கூடாது. சும்மா ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. இன்னொருத்தன் கொடுத்தாருன்னா நீங்கள் ஃப்ரீயாக தானே போகிறீங்க, இதுங்க கூட வச்சுங்கன்னா உள்ள என்ன இருக்குது திறந்து எடுத்துட்டு காட்டு. வேணவே வேணாம் வம்பு. என்ன ஒன்றுமே இல்லையா, ஒன்றுமே இல்லையா அவங்க கேட்குறாங்க. வெறும் லெக்கேஜ், அது வெறும் பேக்கோட தான் ஹுசூர் போனேன். ஹுசூர் அல்ல அங்கே ராஜ மாதிரியே சோறு கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? அல்லா ஜல்லஷானு தாலா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜி யாருக்கும் கொடுக்காத விருந்து கொடுக்குறான் அல்லா தாலா. அல்லாஹ் அக்பர் கபீரா. விதவிதமான விருந்துகள் நினைச்சதை கொடுக்குறான். ஜி இங்கேயாவது நினைச்சது அல்லாட்ட கேட்டோம், அவ்வளவு சில நாட்கள் கழிச்சு கூட கிடைக்கலாம். அங்கே நினைச்சா கிடைக்குது, நினைச்சா கிடைக்குது. ஏன்னா மௌலா கரீபா இருக்கான் அல்லா ஜல்லஷானு. இன்னும் சமீயுன் கரீப், நான் நெருக்கமாக இருக்கேன் கூடங்கிறான். இதுமான் பத்ருக்கு வண்டியில் போயிட்டுருக்கோம், காரில் சுற்றி பார்க்குற காரில் பத்ருக்கு போனோம். போகிற வழியில் ரோட்டு ஓரத்தில் பெரிய 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 ஹைவே ரோட்டு ஓரத்தில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு இவ்வளோ பெரிய தர்பூஸ் பழம், பாலைவனத்தை தர்பூஸ் பழம் போலாம் பெருசு இருக்கு. மதினாவிலேருந்து பத்ரு போகிற வழி பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம கார் 150 200 போயிட்டுருக்கு. அப்படி சார் தர்பூஸ் பழம்னு சொல்கிறதுக்குள்ள 4 கிலோமீட்டர் அந்த போய் நிற்பான். அவன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். எங்கே போய் நிற்கிறது வண்டியை? ஆனால் கல்வி ரப்பே எனக்கு தர்பூஸ் பழம் கூட எஜமானே அப்படின்னு எல்லாரும் கேட்டேன். மதினாவுடைய தர்பூஸ் பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு அல்லா அப்படின்னு. பத்ருக்கு போயிட்டு திரும்பி வர்றோம். வரும்போது ஒருத்தர் ஃபோன் அடிச்சாக்கா, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு, எங்கள் இடத்துக்கு விருந்துக்கு வாங்க. நாங்கள் வேலை செய்கிறாரு மிஸ்கினுடைய மாணவர் ஒருத்தர். அவர் ரூம் பிடிச்சாங்க, 2 பேரும் 3 பேர் சேர்ந்து ரூம் பிடிச்சி தங்கியிருக்கிறாங்க. நீங்கள் விருந்து எங்கள் ஊருக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்குது எஜமா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் ரூமுக்கு வந்துருங்க. அவர் வந்து கூட்டி போயிட்டார். போனால் முன்னாடி தர்பூசம் வச்சு அறுத்து வச்சிருக்காரு. தர்பூசம் இந்த தர்பூசம் நீ போகும்போது நின்று விலை பேசி வாங்கி கார் டிக்கியில் போட்டு கொண்டு போகணும். வீட்டில் போய் சாப்பிடலாம் நினச்சியோ அதே போல தான். அது எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. தர்பூசம் அறுத்து வச்சிருக்காரு, சாப்பிடுங்க. சோறு ஆகிட்டு இருக்கு. அவங்க ஆம்பளையும் சேர்ந்து செய்கிறாங்க, இது செஞ்சிட்ருக்கோம், செஞ்சு சாப்பிடுங்க. வரிசையா வயிறு நிமிட தர்பூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த வெயிலுக்கு அந்த தர்பூஸ் பழம் சாப்பிட்ருங்க. மதினா தர்பூஸ் சாப்பிட்டீங்களா? மதினால தர்பூஸ் சாப்பிட்டீங்களா? அதுக்குன்னே போங்க இன்ஷா அல்லா, அல்லா கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு பழம் இத்தோ பெருசு. ஒரு பழம் இருக்கும் 30-20 கிலோக்கு மேலே இருக்கும்போது அவ்வளோ வெயிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லா நினச்சா அடுத்த நிமிஷம், நினச்சா அடுத்த நிமிஷம் நிஜமா எப்படி கொடுத்தாங்கிறீங்க. அப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னா, நீ அல்லாவை இலாஹாக்கு. என் இலாஹ் அல்லா தான், என் ரப்பு இலா, என் ரப்பு தான் எனக்கு இலா, வேறு யாரும் இலா இல்லை. அல்லாஹ் ரப்பி, அல்லாஹ் ஒருவன் தான் என் ரப்பு. லா உஷ்ரிக் பிஹி ஷையா, அவனோட எந்த ஒன்றையும் இணையாக்க மாட்டேன், எந்த ஒன்றையும் அவனோடு கூட்டாக ஆக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நில்லு. எல்லாம் டெஸ்ட் பண்ணுவான், நீ உறுதியா நிற்கிறியா இல்லை வேற பக்கம் கவனம் போகுதான். தவஜு பகைர் ஹக்ஸே பச்சினா, அல்லாஹ் அல்லாத மற்றவைகளின் பக்கம் தன் சிந்தனையை திருப்பது விட்டும் தப்புவது. தப்பிக்கோ, முழுசா அவன்கிட்டே நில்லு. அப்போ எஜமா ஒன்று அரவணைச்சு வாழ வைப்பான் பாரு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வெறும் கையில் மஞ்சப்பையோட நூரி நாயகனிக்கு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு, வெறும் மஞ்சப்பையோட. மெட்ராஸ் பயான் கேட்டிங்களா? மெட்ராஸ் எக்மோரில் மிஸ்கின் பேசின பயான் நீங்கள் கேட்கல? 10 நிமிஷம் பயான். வெறும் மஞ்சள் பையோட நூரி நாயகம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நூரி நாயகத்துடைய முரீதுகள் நடத்தக்கூடிய மதரசாக்கள் ஒரு 30 மாதம் இருக்கு பிறந்தநாள். வெறும் மஞ்சள் பையோடு வந்தாங்க நூரி நாயகம். மஞ்சள் பையில் ஒரே ஒரு ஜுப்பா வச்சுக்கிட்டு ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க. யாரோ முரீதுக்கு வீட்டு கல்யாணத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி டவுன் பஸ் வந்து வாசலில் நின்று டவுன் பஸ் ஏறி கல்யாண மண்டபத்தில் போய் இறங்கி அங்கே போய் கல்யாணத்தை கலந்துக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு மஞ்சள் பையோட வந்து அங்கே உட்காந்து தனியாக உட்காந்து விருந்து சாப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படி வந்து எஜமா பின்னாடி எப்படி இருந்தாங்க ராஜா மரியாதையோட. அங்கேருந்து ஃப்ளைட்டு, அங்கேருந்து கொச்சிக்கு ஃப்ளைட்டு, அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டுக்கு முன்னாடி வாசலில் ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே எஜமானுடைய ஏர்போர்ட் வாசலில் அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், ஆரிஃப் சர்கார் தள்ளிட்டு வர்றாங்க. முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள், கண்ணு கெட்டவனுக்கு ஜானா நிற்கிது. எங்கே முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. மேலே வரைக்கும் காரு, மேடை வரைக்கும் காரு.
கார் வச்சோம், அங்கேருந்து கார்லேருந்து இறங்கி தள்ளிட்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி பெரிய மேடை, 200 பேர் உட்கார்ற மாதிரி மேடை, கீழே 10,000 20,000 மக்கள் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு தனி வழி உண்டாக்கிட்டாங்க மேடை வரைக்கும் சேர் வரைக்கும் காரில் போய் அங்கேருந்து அப்படி சேரில் உட்காந்துருக்காங்க. மஞ்ச பையோடு வந்தாங்க. என்ன இஹ்லாஸ் இருந்திருக்கும் உங்கள்கிட்ட? தூய்மை என்ன இருந்திருக்கும் உங்கள்கிட்ட? என்ன அல்லாஹ்வுக்காக சேவை செஞ்சுருப்பாங்க? எப்படி அல்லாஹ்வை இலாஹ் ஆகியிருப்பாங்க? நீ ரப்ப இலாஹாக்கு வாழ வச்சு காட்டுவான் அல்லாஹ் தஆலா. நீ காசை இலாஹாக்குன்னு, காசு என்னை வாழ வைக்குது, நீ சம்பாதிக்கிறதுக்கே மதிப்பான் மனுஷன். நீ எப்போ சம்பாதிக்க முடியாமல் உடம்பு சரியில்லை வீட்டில் உட்காந்துட்டியோ, வயசாகிடுச்சுன்னு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான் வீட்டில் உட்காந்துட்டியோ, ஒரு நாய் கூட மதிக்காது ஒன்று மதிக்க. ஏன் எந்த காசை நீ இலாஹுன்னு ஆக்குனியோ, எந்த காசு தான் என்னை வாழ வைக்குது, எந்த காசு ரப்புன்னு உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தியோ, அவனும் அவன் மனசில் உட்காந்துட்டான் காசு தான் ரப்பு. காசு இருக்க வரைக்கும் அப்பனை மதிப்பான். காசு இல்லைன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான், புள்ள மதிக்க மாட்டான். ஒன்று பொஞ்சாதியும் மதிக்க மாட்டான், புள்ளையும் மதிக்க மாட்டான். ஏன் அவங்களுக்கு நீ அல்லாஹ் ரப்புன்னு காட்டி கொடுக்கல, அல்லாஹ் இலாஹன்னு காட்டி கொடுக்கல, காசு இலாஹன்னு காட்சி கொடுத்துருக்க. ஒரு மனிதர் என்கிட்ட கண்ணீர் வடித்து அழுதார். 4-5 பிள்ளைங்க இரவும் பகலும் ஓவர் டியூட்டி பார்த்து நிம்மதியாக ஒரு நேரம் சோறு திக்க முடியாது. இவங்க வீட்டில் குஷ்காவும் குருமாவும் பிரியாணியும் கல்யாண விருந்தும் மருதாணி விருந்தும் வலிமா விருந்துன்னு தின்னு கிடப்பானோ. ஒரு விருந்து நான் சாப்பிட்டது 2 வருஷத்தில் 1 மாதம்தான் வீட்டில் இருப்பேன். அப்போ மீதி ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் 1 வருஷம் 11 மாதங்கள் வெளிநாட்டில் நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு காலங்காத்தால உப்புமா வச்சு கொடுத்து அதே 3 நேரம் வச்சுக்கிறது. என்றைக்காவது வெள்ளிக்கிழமை லீவுனாலும் ஏதாவது சோறாக்கி கறி செய்கிறது, இல்லைன்னா டைம் ஆகும்னு உப்புமா போட்டு வச்சு அதே 3 நேரம், இல்லையா தயிர் வாங்கி ரொட்டி வாங்கி குப்ஸ் ரொட்டி வாங்கி சாப்பிட்டுக்கிறது. வயிற்றை கட்டி வாயை கட்டி 4 பிள்ளைகளை கட்டி கொடுத்து 5ஆவது பிள்ளை கட்டி கொடுக்க காசு இல்லாமல் இருந்த காசெல்லாம் சுரண்டி போட்டு கையில் இருந்தது பேங்க் இருந்தது கையில் நகை நட்டு அத்தனை போட்டு கட்டி கொடுத்து நீ 5 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா மதிக்க மாட்டேன், திரும்பி வெளிநாடு போங்கிறேன், நீ சேர்த்த மாட்டேன் 60 வயசுக்கு மேலே. இப்போ எனக்கு சோறு எப்படி போடுறாங்க? ஒரு தட்டில் சோத்தை வச்சு கொஞ்சோண்டு சோத்தை வச்சு சால்னா ஊற்றி அதில் கொஞ்சோண்டு வெண்டைக்காய் பொருள் வச்சு தட்டி விட்றாங்க, நாய்க்கு சோத்து போட்ட மாதிரி. அது தின்ட்டு எந்திரிச்சு போங்கிறாங்க. வச்சு ஏதா தின்ட்டு போங்க அத்தா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. உடம்பு சரியில்லை, டாக்டர் கூட்டு போனால் காசு இல்லை, போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோ, நெஞ்சு வலிக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோ, நான்லாம் கூட்டி போக முடியாது, நீங்களே போய் பார்த்துக்கோ, அவனால் டாக்டரில் கூட்டி போக முடியாதுங்கிறாங்க. அப்போ சளி பிடிச்சி காய்ச்சி தலைவலி வந்தாலும் நானாக எந்திரிச்சு டவுன் பஸ்ஸில் ஏறி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வர்றேன். கடைசியாக நெஞ்சு வலி வந்துருச்சு. அவர் அப்பயும் கவனிக்கலை. அப்புறம் எந்திரிச்சு அந்த ட்ரெயின் ஏறி இந்த சாய்பாபான்னு சொல்லி ஒரு நெஞ்சு வலி ஆஸ்பத்திரி வச்சுருக்குறாங்க கர்நாடகாலேயே. அங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க ஹார்ட் ஆப்ரேஷன்லாம். அங்கே ஒத்தையாக போய் இருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். கூட வர மாட்டேன்றாங்க. எங்களுக்கு வேலை இல்லை, பையன் எனக்கு வெளிநாட்டு இருக்கேங்கிறான், பொண்ணு எனக்கு புருஷன் விட மாட்டேங்கிறாருங்கிறான், கொஞ்சம் நான் தனியாக வந்து நீங்கள் பார்க்குதுங்கிறா. ஒரு தீங்கு கவனிக்கல. சாய்பாபா நெஞ்சு வலி ஆஸ்பத்திரி வச்சுருக்குறாங்க, ஃப்ரீ ஹார்ட் ஆப்ரேஷனை ஃப்ரீயாக பண்ணுறாங்க கர்நாடகாவில். அங்கே போய் புட்டபர்த்தி சாய்பாபா அங்கே போய் பண்ணிட்டு வந்தார். மொத்தம் போயிட்டார். வேதனை அனுபவிச்சு அல்லாவை இலாஹாக்கி வாழ், அல்லாவை ரப்பாக்கி வாழ். உன் மனைவி மக்களுக்கு அல்லாஹ் ரப்புன்னு காட்டி கொடு. இளமை முறுக்கு இருக்கிற வரைக்கும், ரத்தம் உடம்புல நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுற வரைக்கும் இந்த மக்கள் மதிப்பார்கள். உன் கையில் காசு புழங்குற வரைக்கும் மக்கள் மதிப்பார்கள். பஞ்சாதி கூட மதிக்க மாட்டான். இல்லாலும் மதியால். இது இல்லாருன்னா காசு இல்லாதவரை, இல்லால்னா மனைவி சொல்றது. இல்லாரை இல்லாலும் மதியால். உன்னுடைய உன் மனைவி கூட மதிக்க மாட்டான். அதனால தான் ஷேகமார் அல்லாஹ் ரப்பாக்கு, அல்லாஹ் இலாஹாக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுக் கொடு உன் மனைவி மக்களுக்கு. அல்லாஹ் இலாஹங்கிற பாடத்தை கற்றுக் கொடு.
கலிமாவை கற்றுக் கொடு, புரிஞ்சுங்களா? பின்னாடி வந்து ரெண்டு அழுவாத ஒருத்தனும். அல்லாஹ் அக்பர் கபீரா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. அப்போ எஜமான் சொல்லும் போது உணர்ச்சி வசமாக இருக்கு. யாரெல்லாம் நீ என் ரப்பு, நீ என் இலா, கையில் 10 பைசா காசு கொண்டு வர, காசு மாற்றியதில்லை. இனிமேல் அவசரத்துக்குன்னா எங்கள் ஏடிஎம் இருக்குமா, காசு எடுக்கணும், ஒரு பைசா இல்லை அப்படின்னு தொழுகை போயிட்டு வரலாம். அல்லாட்ட கேட்போம், நடந்து போய் தொழுகை போகிறதுக்கு முன்னாடி சிந்திட்டு போ. நீ எப்போ என்னை இலா ஆக்கிட்டியோ நல்லா சாப்பிட்டு வா அப்படின்னு அவர் வேணான்னு சொன்னப்போனா வற்புறுத்தி இழுத்துட்டு போய் உட்கார வச்சு விஐபி லான்ச்சில் உட்கார வச்சு சிறப்பாக சாப்பிட்டு, என்ன வேணால் சாப்பிட்டு, இது ஜூஸு, இந்தா இது விருந்து, இது கறி, இது பிரியாணி, என்ன வேணால் சாப்பிடுன்னா. சுபஹானல்லா சுபஹானல்லா. எதோ சொன்னாங்களே, உள்ளமும் அழுகுது கண்ணும் அழுகுதுன்னா. மாஷா அல்லா மாஷா அல்லா. அல்லாஹ் இலாஹி பழகிட்டீங்க, அல்லாட்ட கேட்டு வாங்கி ருசிச்சிட்டீங்க, வேற ஒருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு மனசே வராது. 24 மணி நேரமும் அவன்கிட்ட தான் கேட்பீங்க. நீ ரப்புட்ட கேட்டு வாங்கி பழகிட்ட, 24 மணி நேரமும் அவன்கிட்ட தான் கேட்ப. என் சர்க்கார் சொன்னாங்க, ஒரு நேரத்தில் அல்லாட்ட கேட்டேன் கொடுத்தான் அல்லா தஆலா. இப்போ நான் வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, எஜமான்ட்ட இந்த இந்த தேவை இருக்கேன்னு கல்பில் நினச்சா அடுத்த நிமிஷம் அல்லாஹ் கொடுக்குறான்பா. நான் எப்படி எஜமாக நன்றி செலுத்துவேன்? கைஃப அஷ்குரு கைஃப லா அஷ்குரு, எப்படி நன்றி செலுத்துவேன், எப்படி நன்றி செலுத்தாமல் இருப்பேன் எஜமானுக்கு. அல்லாஹ் அக்பர். நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. நன்றி செலுத்துவேன்னு எப்படி செலுத்துவேன்னு தெரியல எனக்கு. மனசில் நினைக்கிறேன், எஜமா கொடுத்துட்றான். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் லஹு வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் எதை உங்கள் ரப்பிடத்தில் துவா செய்கிறீர்களோ அதையும் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. நீ துவாவே செய்ய தேவையில்லை, அல்லாஹ் ரப்புன்னு விளங்கிட்ட. உன் மனசுல எதை ஆசை வைக்கிறாயோ வாயை திறந்து கேட்கல, அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் वाह वाह जी, लब हलाने की क्या जरूरत है जी, வாயை அசைக்கிறதுக்கு உதட்ட அசைக்க கூட தேவை. लब पे आया नहीं डरे, इतना दिया दामन में हमारा समाया नहीं, बिन मांगे दिया और इतना दिया दामन में हमारा समाया नहीं, कुर्बान में उनकी बख्शिश की मकसद भी ज़बान पर आया नहीं, कुर्बान में उनकी बख्शिश को, எஜமானுடைய அருட்கொடைகளுக்கு நான் அர்ப்பணமாகிறேன். மக்சத் பி ஜபான் பர் ஆயா நஹி, என்ன என்ன நோக்கமோ என்ன என் தேவையோ நாக்கில் சொல்லவே இல்லை, கொடுத்துட்டாங்க. குர்பான் மை உன்கி பக்ஷிஷ் கி மக்சத் பி ஜபான் பர் ஆயா நஹி, बिन मांगे दिया और इतना दिया, बिन मांगे दिया, கேட்காமலே கொடுத்தான் எஜமான், கேட்காம. बिन मांगे दिया और इतना दिया दामन में हमारा समाया नहीं, என்னுடைய தாமன்ல பிடிச்சி வைக்க முடியல, பத்தலை என் தாமன், என்னுடைய ஜர்ஃபு பத்த மாட்டேங்குது, என் சட்டி பத்தலையே அந்த அளவு கொடுத்தான். வயிற்று பசிக்கு சோறு கொடுங்கன்னு சொன்னான், 100 பேர் கொடுக்குற சொத்தை கொடுத்துட்டான். என் பசிக்கு சோத்தை கேட்டேன், நான் வச்சுக்கோ 100 பேர் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தான். நான் சாப்பிட்டு 99 பேருக்கு நான் கொடுக்க வச்சேன் அல்லாஹ் தஆலா. பின்னு மாங்கே தியா और इतना दिया दामன் में हमारा समाया नहीं, என்னுடைய தாமன்ல வைக்க முடியல, பத்தல, அந்த அளவு அல்லாஹ் ரசூல் எனக்கு பிச்சை போட்டாங்க. அப்படி கேளுங்க எஜமான், எஜமான இலாஹுங்க, அதுல அட்டல், நீதான் ரப்பு, நீதான் என் இலா,
நீ கொடுக்குற, நான் வாங்குறேன். நிம்மல் தருது, நாங்கள் வாங்குது. வாங்குதான் வரம்பு. உறுதியா 2 கேளுங்க எஜமான்ட்ட. ராஜா மாதிரி வாழ வைக்கிறான் பாருங்க. ராஜா மாதிரி இல்லாவ இலா ஆக்கிவாள், ரொம்ப இலா ஆக்கிவாள். சொல்லுமா. கீழே வரும்போது நல்லா ரோசை கணிக்கிறது மாதிரி ஒரு உதாரணத்தை காமிக்கிறேன். நீ எப்போ சாப்பாடு கொடுத்தா ஒரு நிஜமாக விட்டுருவோம்னா ஒரு தகுதிக்கு வந்து கொடுத்த ஏன் கை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காமிட்டேன். இல்லை அந்த சரி ஒரு யோசனை பண்ணி பார்த்தா முதல்ல 15 நபர் 2 பேர் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலி இல்லை, தனியாக இருக்காங்க. 9 மணி ஆச்சு, சரி வா சாப்பிட்டு போகுது. நானும் கூட சாப்பிட்டு அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் வந்து தான் 12 மணி ஆச்சு போய் என்ன கட்டி போயிட்டு. அப்போ எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, அவங்க 2 பேரும் சாப்பாடு கொடுத்தனால நல்லா அவங்க ரோசக்காரோட வா 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 சொல்ற மாதிரி நம்ம சமயத்து யோசனை பண்ணுவோம். என்ன வேணும் இந்த சமயத்துக்கு என்னன்னா, ஒரு நேரத்தில் வேலையில் இருந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிட போகணும், தொண்ணூறு டைம் பிரேக் போட்டு சாப்பிட போகணும்னு பார்த்தா 40 சீட்டில் போன ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இதில் போக முடியாது, ரொம்ப நேரம் போயிட்டு திருப்பிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஒரு ஆள் குரூப்பு கிராஸ் பண்ணணும், எல்லா காரும் அப்படியே இருந்தது. எல்லா காரணம் நான் பண்ண அந்த டிராஃபிக்கும் நான் திருப்பி நான் பண்ண எனக்காண்டி எல்லாமே நிறுத்தி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. கேட்க வேணாம், நீ நினைச்சாலே நல்லா கொடுப்பான் அப்படின்னு. காரணம் வந்து நம்ம ஷேகோட யாபத்தில் இருக்கிறது தான். ஷேக் மேலே இருக்க போகத்தில் இதுதான் ஷேக் வந்தால் அல்லா கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சர்க்கார் வந்தாங்க, எல்லாமே அல்ல. அன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட்டு அது விளாண்டுக்கிட்டு இருக்கு, சாப்பாடுலாம் தேவைப்பு செய்ய யாரும் இல்லைன்னா அந்த உட்காந்து எதையோ பார்த்து அதை இல்லைன்னா அப்படின்னு கருது. அது பட்ட கட்சியில் அந்த மாதிரி சர்க்கார் ஆக்கிட்டாங்க. சர்க்கார் வந்தாலும் நான் யாருமே அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன். தேவை கொடுத்தது யாரும் இல்லை, இல்லைன்னா சாப்பாடு கொடுத்தது யாரும் இல்லை, இல்லைதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரும்போது எனக்கு எதாவது நடந்துச்சு, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஷேகுக்கு முன்னாடி வந்து 1 நிமிஷம் இருந்துட்டா ரூபி நாயகர் சொல்கிற மாதிரி 1000 வருஷம் ரியா இல்லாமல் இபாதத்து செஞ்ச நம்ம கிடைக்கும். நம்ம பாவத்தை நம்ம கண்டுபிடிச்சு நம்மளால முடியாது. ஆனால் ஷேகோட பார்வையில் வந்துட்டா அது பாவம் கழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியத்தோடு தான் நான் வந்து அங்கேருந்து வரும்போதே வச்சிருக்கேன். நீங்கள் வரும்போதே மோலா தீதே பீர் தீதே கிப்ரியா, ஷேகை பார்க்கறது ஹக்கை பார்க்குற மாதிரின்ட்டாங்க சூஃபியா. ஏனி தீதே பீர் தீதே கிப்ரியா. அப்போ நான் ஹக்கை பார்க்குறதுக்காண்டி நான் வர்றேன்ற நியத்தோடு இந்தியா வந்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு என்ன செலவாச்சோ எஜமா கொடுத்துருவாங்க. எல்லாத்துல கொடுத்துருவாங்க, பொறுப்பேற்றுக்குவாங்க. இழைஞ்சிக்கலாம். அங்கேருந்து வரும்போதே நீயத்தை சரி பண்ணணும். இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு, இப்போ வீட்டுக்கு வர்றோம். துபாயிலேருந்து கிளம்பி வர்றீங்க, லண்டன்லேருந்து கிளம்பி இந்தியா வர்றீங்க. நீ வச்சுக்கோங்க, ஒன்று என் ஷேகை பார்க்கணும், ரெண்டாவது என் அம்மாவை பார்க்கணும், பாப்பாவை பார்க்கணும். தாயை பார்க்குறது, தந்தையை பார்க்குறது இபாதத். அவங்க முகத்தை பார்த்தா ஹஜ்ஜுடைய சாப்பாடு, அதுக்காக வருகிறேன். அடைஞ்சுங்களா? நீத்து நல்லபடி இருந்து வச்சுங்க. நீ வந்தீங்க மனைவி மக்களோட கொட்டாடிங்க, சூர் சுற்றுங்க, குற்றாலம் போ, கொடைக்கானல் போ, அது வேறு விஷயம். வறுமை எழுதி வச்சுக்கணும். என் சர்க்காரை பார்க்கறதுக்காண்டி வர்றேன். தாயுடைய முகத்தை பார்த்தா சவாபுன்னு அதுக்காக வர்றேன். மனைவிக்கு ஒரு கவலம் உணவு கொடுத்தாலே, ஹஜ்ஜுடைய உணவு கொடுத்தாலே அதுவும் சவாபுன்னு சொன்னாங்க. அல்லாவுடைய ரிலாவுக்காக வேண்டி வருகிறேன். வந்து கூத்தடிங்க, அது வேறு விஷயம். அந்த நியத்துக்கு வந்து ஒரு முறை நீங்கள் பார்த்தாலும் முடிஞ்சு போச்சு இல்லை? ஒரு முறை அந்த முகத்தை பார்த்துட்டாலும் முடிஞ்சு போச்சு. ஒரு முறை அம்மா சந்தோஷமாக பார்த்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு இல்லை அந்த கதை. இப்போ ஒமனுக்கானது ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலி ஆயிடுது. யாருடைய ஹிஜ்ரத்து அல்லாவுக்காக வேண்டியும் அல்லா ரசூலுக்காக வேண்டியும் ஹிஜ்ரத் செய்கிறாரோ, ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலி. ஒமனுக்கானது ஹிஜ்ரத்து இல துனியா யுஸீபுஹா இம்ராத்தி தஸவ்வஜுஹா ஃபஹிஜ்ரத்து இலா மா ஹாஜர இலைஹி. துனியாவுக்காண்டி வந்தால் துனியா கிடைக்கும், காசுக்காண்டி வந்தால் காசு கிடைக்கும், பொம்பளைக்கு என்ன பொம்பளை கிடைக்கும். ஆனால் அல்லாவுக்காண்டி வந்தால் அல்லாவும் ரசூலும் கிடைப்பார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா துஹிப்பு வத் தர்தா. பெருமான துஆ செய்யும். எங்களுடைய இந்த சஃபரிலே நீ எங்களுக்கு ரஹ்மத் செய் ரப்பே. அல் பிர்ரு வத் தக்வா கூட அல்லாஹ் நன்மையும் தக்வாவையும் கொடு. அமல்கள் எதை நீ பிரியப்படுகிறாயோ, எதை நீ பொருந்திக் கொள்வாயோ, அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொண்டு அப்படி நிஜமான ருஜு இல்லைன்னா அந்த உணர்வோட கிளம்பி வந்தீங்க. வந்துட்டு போன அத்தனை காசையும் அல்லா பொறுப்பேற்றுக்குவோம். சொல்லுங்க, அது செலவு இல்லை, அது வரவு. சுப்ஹானல்லாஹ். சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க வச்சுட்டே வாங்க அப்படின்னு. நல்லா சந்தோஷப்படுற விஷயங்களை வந்து சேகத்தை தான் நம்ம கற்றுக்கணும்.
நம்மளுக்கு ஒரு மாதிரி ஷேக் வரலன்னா எல்லாம் சந்தோஷப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம செய்வதெல்லாம் இப்போ வச்சுக்கிட்டோம். ஷேக் வருது நம்ம தான் நல்லா சொல்லுவோம். ஷேகுடைய வழிகாட்டுதல் இல்லைன்னா அல்லாஹ்வையும் சந்தோஷப்படுத்த முடியாது, ரசூலையும் சந்தோஷப்படுத்த முடியாது, உன் தாய் தந்தையும் சந்தோஷப்படுத்த முடியாது, ஒரு மனைவி மக்களையும் சந்தோஷப்படுத்த முடியாது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் ஜி. கபத்துல்லாவோட மேலான சில மனிதர்கள் இருக்காங்க, சில சாப்பிட்டு ஷேகமார்கள். அவங்கள வந்து பார்க்கறது கபத்துல்லா பார்த்தா இபாதத்து, நம்ம ஷேகை பார்க்குறது இபாதத்து. ஷேகை பார்த்து வர்றது நம்ம இபாதத்து தான். இது வந்து எப்போதும் தரிசிக்கிட்டே இருக்கணும். இங்கே தான் நம்ம ஃபோட்டோவோட வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்காக வந்து எந்த நேரமே வீணாக்குறது, வீணாக போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நம்ம சும்மா இருந்தாலும் பீர்பா இறச்சி போட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் கிளம்பும் போது குரூப் கார்டு, வெளிநாட்டு குரூப் கார்டில் நான் அடிச்சுட்டு போகணும். இது கோயில் தலைவோட அபூபக்கர் போன கத்தாரு எல்லாருமே வந்துருக்காங்க. அதுக்கு காருக்கு போகிறவங்க அவங்கள்ட்ட தான் பேசிட்டு போவோம். சுப்ஹானல்லாஹ். போகிறதுக்கு அரை மணி நேரம் லேட்டாக வந்தாங்க. சரி வசீமோனாட்ட பேசுகிறோம், வசீமோனா வச்சு அவங்களும் எடுத்துட்டாங்க. அவங்கள்ட்ட அரை மணி நேரம் அவங்கள்ட்ட சர்க்கார் பேச வச்சாங்க. அதை முடிச்சுட்டு கார் வந்துருச்சு. சரி கார் ஏறி போகிறோன்னு பார்த்தா ரிஃபார்ம் பண்ண அடிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். வரவே சர்க்கார் வந்து டிக்கெட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. வா வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இன்னும் இறங்கி சர்க்கார்ட்ட பயணம் வந்து சர்க்கார் சரி நல்லபடியாக வாங்கணும் அப்படின்ட்டாங்க. சரி பார்த்தா அதிகமாக ஆச்சு. வா வா. ஒரு சில பேருக்கு அல்லாஹ் நினைக்க எங்களுக்கு டைம் இல்லைங்களா என்னங்க. இப்போ ஷேகுமாரோட பிக்சர் அல்லாஹ் ஃபைஸ்நாத் அருள் பிக்சர் எப்படி ஆக்கிட்டான், அல்லாஹ் மறக்க டைம் இல்லை நமக்கு. அந்த மாதிரி ஆக்கிட்டான். ஜி அது எப்படி 24 மணி நேரம் அல்லாஹ் நினைக்க முடியுமா? நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன். வதுகுருல்லாஹ் கியாமும் குஊதும் வஅலா ஜுனூபி. என்னங்க நீங்கள் சுத்தமாக ஃபஜர் தொழுமோ கொஞ்சம் நினைப்பு வருது, அதோ லோருக்கு தான். அல்லாஹ் எப்படிங்க 24 மணி நினைக்க முடியும்? எப்படிங்க நினைக்க முடியும்? நினைக்க டைம் வேறு இல்லைங்க எனக்கு. இப்போ நான் எப்படி ஆகிட்டேன் சர்க்கார, அல்லாஹ் மறக்க டைம் இல்லையே, ஒரு நிமிஷம் கூட மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே எங்களுக்கு. அந்த மாதிரி எஜமானோட பிச்சையில் ஆக்கி விட்டாங்க. எந்திரிச்சா மௌலா, ஃப்ளைட்டில் போகும்போது மௌலா சிந்தனை, கீழே இறங்கும்போது மௌலா சிந்தனை. ஃப்ளைட்டில் யார் தூக்கிட்டு போகிறாங்க அங்கேருந்து? கலாம் மௌலா, எஜமானே போர்டிங் முடிச்சிருச்சு, ஃப்ளைட்டில் ஏற போகிறோம், ஃப்ளைட் வந்து நிற்கிது, உள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யாரை தூக்கிட்டு போகிறான்னு பாருங்க. போகிறோம் ஃப்ளைட்டை பார்த்தோன்னே மௌலான்னு பாருங்க. மௌலா இந்த சூரத்தில் என்னை தூக்கி செல்பவன் யாரும் இல்லை இல்லை உள்ள விமானியின் சூரத்தில் என்னை கொண்டு போய் என்னை அந்த வண்டி இயக்குபவன் யாரும் இல்லை இல்லை அவன்கிட்ட ஒப்படைச்சுங்க, அவனை ஷுஹூது செய்யுங்க. இந்த விமானத்தை பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பான் அல்லா தாலா. அவன் ஷுஹூது செய்தான். நீ தூக்கிட்டு போகிற ரப்பேன்னு பாருங்க. கலாம் மலை உள்ளே வந்து இறங்கணும் சர்க்கார். அவங்க விஷயத்தை வந்து சேர்ந்துட்டேன் சர்க்கார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு குஜராத்தில் எங்கேயோ ஒரு விமானம் அகமதாபாத்தில் கீழே விழுந்துச்சேம்மா. விமானத்தில் கோளாறு எதுவும் இல்லைங்கிறான். விமானம் ஏறுகிற பொழுது விமானியும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம், அவருக்கு அது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு. அவர் நல்லா முழு தரத்தோடு இருந்தார். இத்தனை 1000 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் விமானம் ஓட்டி சர்வீஸ் உள்ள மனிதர். அவரிலும் எந்த குறையும் இல்லை. விமானத்தில் எந்த குறையும் இல்லை. எல்லாம் செக் பண்ணி எல்லா விதமான கண்டிஷன்ஸும் வச்சாங்க. அப்புறம் கீழே விழுந்துச்சின்னு தெரியல, எல்லாம் மண்டையை வச்சுக்கிறாங்க. முந்தானத்தோட அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கை என்னென்னா, இவங்க விமானம் கிளம்பி மேலே போயிட்டு இருக்கும்போது ஃபியூலுக்கு போகக்கூடிய பெட்ரோல் வந்து இன்ஜினுக்கு போகக்கூடிய வால்வு இருக்கு, அது தானாக கட் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே துணை விமானி கேட்குறேன், இது கட் ஆஃப் ஆகிருக்கே, ஃபியூல் போகலையே, பெட்ரோல் உள்ளே போகலையே, கட் ஆஃப் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு விமானிட்டு கேட்குறாரு. துணை விமானி, நானும் கட் ஆஃப் ஆக்கவே இல்லையே. உடனே அதை போடு அப்படிங்கிறார். அவர் டக்குன்னு போடுறாரு. ஆனால் போட்டு உள்ளே போய் சேர்றதுக்கு 2 நிமிஷம் ஆயிரும். அந்த 2 நிமிஷத்தில் கீழே விழுந்துருச்சு. யார் கட் ஆஃப் ஆக்கியது? அதான் இப்போ உலகம் முழுசும் ஒரு கேள்வி. விமானிகள் நிப்பாட்டலை. உடனே அமெரிக்காவிலேருந்து அறிக்கை விடுறானோ, அமெரிக்காவுடைய அங்கே உள்ள ஆராய்ச்சியாளர், விமானி தான் கட் பண்ணியிருப்பார். உடனே இங்கே இருக்கக்கூடிய விமானிகள் சங்கம் வச்சுருக்கானோ இந்தியாவில், அவனுங்கெல்லாம் கடும் கண்டனம். எங்களை அவ்வளோ பைத்தியக்காரன் நினச்சாங்களே. 8000 கிலோமீட்டர் ஓட்டிருக்காரு, இது வரைக்கும் 8000 போய் பறந்து இவ்வளோ தூரம் பறந்துருக்கிறார் அவர். எங்களுக்கு தெரியாதா? எங்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆக விமானி மேலேயும் தப்பு இல்லை, விமானத்து மேலேயும் தப்பு இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா கீழே போட்டானா இல்லையா?
அப்போ நீ ரப்ப ஷுஹூது செய், ரப்பே நீ தான் என்னை மேலே கூட்டிகிட்டு போகிற, சலாமத்தா என்னை மேலே கூட்டி செல்பவன் யாரும் இல்லை, மீண்டும் சலாமத்தாக என்னை கீழே கொண்டு வருபவன் யாரும் இல்லை. அந்த உணர்வோட போ, அந்த உணர்வோட வா. ரஞ்சவை அது பேரின்பமாக இருக்கும். அது இன்பத்திலேயும் இன்பம் பேர். கேள்வி பாருங்க, பீர்பாய்கள்கிட்ட அல்லாவை பற்றி பேசுறதை விட இன்பம் எதுவுமே இல்லை. அது பரிமாறிக்கிறது மௌலாவை பற்றி. உன் கல்பில் அந்த அல்லாவோட இஷ்கு இருக்கணும், ஷரத்து இருந்தால் நீ அல்லாவை பற்றி பேசுகிற பேச்சு உனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அழுக வரும், கைஃபியத்து வரும். நம்ம கல்பில் இறை காதல் இல்லை. ஒருத்தன் கல்பில் வந்து காசுடைய காதல் இருக்குன்னா காசை பற்றி பேசினா முழிச்சுக்குவான், மற்ற எதை பற்றி பேசினா தூங்கிடுவான். ஒருத்தன் சினிமாவுடைய பைத்தியமாக இருக்கான், சினிமா பற்றி பேசுங்க முழிச்சுக்குவான், நம்ம சப்ஜெக்ட் வருதுடா அப்படின்னு. மற்றதை பற்றி பேசுனா போர் அடிக்கும். ஒருத்தன் கிரிக்கெட் பைத்தியமாக இருக்கான், நீ கிரிக்கெட்டை பற்றி பேசு அப்படியே உணர்ச்சி அப்புறம் அப்படின்னு கேட்பான். மற்றதை பற்றி பேசுனா தலையை தூங்கப்படும். கல்பில் முதல்ல ஷரத்து இஷ்கு இருக்கு, காதல் இருக்கு. இப்போ அல்லாவுடைய காதல், ரசூலுடைய காதல் உன் கல்பில் இருந்துச்சுன்னா அந்த பற்றி பேச்சு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ பீர்பாய்கள் மாற்றி மாற்றி ஃபோன் பேசுகிறாங்க, இல்லை கடுப்பாகுதுன்னு இல்லை, ஃபோன் வரமாட்டேங்குதே ஜி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. விடிய விடிய பேசுகிறாங்க, இஷாவுக்கு ஆரம்பித்தா ஃபஜர் வரைக்கும் பேசுகிறாங்க பீர்பாய்ங்க உட்காந்து. இதுமானே வெளிநாட்டு பீர்பாய்ங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இஷாவுக்கு ஆரம்பித்தா ஃபஜர் வரைக்கும், வெள்ளிக்கிழமை லீவு நாட்கள்லாம் வருது இல்லை, ஃபஜர் வரைக்கும் பேசுகிறாங்க. என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு. ஆளாளுக்கு தான் எப்படி லாயில அனுபவிக்கிறோம். வேறு வெட்டி பேச்சு, குடும்ப கதை, சினிமா கதை, லோக்கல் கதை, இந்திய ஐநாறு சபையில் என்ன நடக்குது, அமெரிக்காவில் நடக்கிறது என்ன தெரிஞ்சுங்களா. ஃப்ளூட் ஆஃப் நியூயார்க் வரிசையாக அத்தனை வருது இப்போ எங்கே பார்த்தாலும். நியூயார்க்கில் ஃப்ளூடு, அப்புறம் அங்கே வெள்ளம், இங்கே வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு ஜி. நான் வரிசையாக அடிக்கிறேன் பாருங்கள், அமெரிக்காவில் வரிசையாக அங்கங்கே வெள்ளம், ஊரே அடிச்சுட்டு போயிடுது. இப்போ தான் டெக்ஸாஸில் வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு அடுத்து வேறுங்க இப்போ நியூயார்க்கில் வெள்ளம், வரிசையாக மாற்றி மாற்றி ஜி. பக்கத்தில் ஷானு தாலா அந்த மாதிரி வீண் பேச்சுக்கள், வெட்டி பேச்சுக்கள் பேசாமல் அவனை பற்றி பேச வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி பேசும்போது நம்ம கவலையில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்தால் கூட அந்த தன்னால நீங்க ஒரு நைட்டு பேசி படுப்போம், காலைல எதுக்காக கவலை பண்ணுமோ அந்த அந்த விஷயம் நடக்காத மாதிரி. சுப்ஹானல்லாஹ். நிறைய பார்த்து ஆஃபீஸில் பேப்பர் பதில் வரலையே அப்படின்னு இருந்தால் தன்னால வந்துடும். அந்த நேரத்தில் எதுவுமே கேட்க வேண்டிய நேரத்தில் போய் நம்ம அல்லாவோட விஷயத்தில் பீர்பாய்கிட்ட பேசும்போது அதான் இப்போ நம்மளோட மெயின் குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ரீமதிக்கு போகிற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். நம்ம தனியாக இருக்கிற மாதிரி இல்லை இதில் பேசும்போது. வா 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 வா. இத்தனையும் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் 5000 கிலோமீட்டர். இவருக்கு அவருக்கு 5000 கிலோமீட்டர், அவருக்கு இருக்கும் 5000 கிலோமீட்டர். அந்த ரவுண்டில் அல்லாஹ் ஜல்ல சேர்க்க வச்சானே நம்மளே. அல்ஹம்துலில்லாஹ். வந்து நமக்கு அல்லாஹ் தான் கொடுத்தாங்க. முதல்ல நம்ம எஜமான சூழி சொல்லிட்டாங்க. உலகம் முழுவதும் அத்தனை மக்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிக்கணும், அப்படி ஆசை வைங்க. எல்லா மக்களும், உலக மக்கள் அத்தனை பேர் இந்த கலிமாவை அனுபவித்து இன்பம் பெற்று மகிழ்ச்சி அடைந்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நிஜமா வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருள் பாக்கியம் நிறைந்த உம்மத்தாக அல்லாஹ் நம்மை படைத்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா ஒரு காமிலான ஷேகுடைய கரத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஷேகுமார்களுடைய கண்காணிப்பிலேயே, தொடர்பிலேயே நாம் நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு, நம்முடைய குடும்பத்தை, நம் நண்பர்களை, நம் உறவுகளை தொடர்புபடுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா கூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லடியார்களோடு சேர்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதனுடைய பாக்கியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது
அந்த தொடர்புல இருக்கும்போது தான் தெரியும். ஒரு காலம் இருந்துச்சு நமக்கு, அப்போவும் நம்ம ஆலிம்களோடு இமாம்களோடு நாம் தொடர்பு வச்சிருந்தோம். ஆனால் அந்த தொடர்பு என்பது நம்ம அமலின் பக்கம் தூண்டியது. வாங்க சொன்னால் தொழுக போயிடணும் அப்படிங்கிற அமலின் பக்கம் நம்மளை தூண்டியது. ஆனால் ஷேக்மார்களுடைய தொடர்புக்கு வந்த பிறகு தான் ஈமானின் பக்கம் நம்முடைய தொடர்பு இருந்துச்சு. ஈமானுடைய லத்தத் இன்பத்தை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சு. ஷேக்மார்கள்ட்ட வராமல் இருந்திருந்தால் நம்முடைய இபாதத்தையே நாம் பெருசாக நினைத்து அதிலேயே நம்ம இருந்திருப்போம் லாஸ்ட் வரைக்கும். ஷேக்மார்களுடைய தொடர்பு வந்த பிறகுதான் நானே இல்லையே, நான் எப்படி அமல் செய்ய முடியும், இது என் ரப்பு என்னை உருவாக்கியதுங்கிற அந்த உணர்வு அப்போதான் வரும். அதுலேருந்து எதுமா பேசுகிறாங்க, ஒரே அழுகையாக வருது. இந்த அழுகை நேற்று வரல, நேற்று நம்ம தொழுதோம்ல, தொழாமல் இல்லை இல்லை, ஒவ்வொரு வக்துக்கும் தொழுதோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் தொழ வச்சான். நம்மளும் பயான் பேசுகிறோம், பயான் பேசுகிற நமக்கும் அழுக வர மாட்டேங்குது, கேட்குறவங்களுக்கும் தூங்குறாங்க நம்ம பேச்சை கேட்டால், நல்லாவே தெரியுது. அப்போ ஏமான் பேசும்போது ஏன் அழுக வருது? இதுதான் ஷேக் இடத்துல நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஷேக்மார்கள் பேசும்போது நான் பேசுகிறேங்கிற உணர்வை அவங்க எடுத்துருவாங்க. அங்கே நான்கிறது அவங்க இருக்காது. அது அந்த நான் வந்து ஹக்குடைய நான். அது அதனால அங்கே பேசுறது அல்லாஹ் தான் பேசுகிறான் என்கிற அந்த உணர்வை நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஷேக்மார்கள் நமக்கு என்ன போதிக்கிறாங்க? அல்லாஹ்வை கூட வச்சு வாழு, உன்னுடைய இன்ப துன்பத்தை அல்லாஹ்விடத்துல சொல்லி அதிலிருந்து நீ உன்னை எல்லாத்தையும் சரி பண்ணிக்க. உனக்கு என்ன தேவையானாலும் அல்லாஹ்ட்ட சொல்லு. என்னமா சொல்லும்போது நமக்கு என்ன அழுக வருது அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னும் அல்லாஹ்விடத்துல இருந்து நிறைய விஷயங்களை வாங்காம இருக்கிறோமே. நம்ம தேவை, நமக்கு ஒரு தேவைன்னு வந்துட்டாலும் உடனே நம்ம கல்பு வந்து அல்லாஹ்வின் பக்கம் இன்னும் திரும்பலையே. பேசும்போது அந்த ஒரு லதத்து வருது, இதை விட்டு வெளியே போயிட்டோம்னு சொன்னால் துனியாவுடைய சிந்தனை தானே வருது. அதுக்குதான் ஷேக் நாயம் வந்து சூதி சாஜிமா வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, பீர்பாய்களோடு நீங்கள் தொடர்பிலேயே இருங்கம்மா. ஏன்னா பீர்பாய்களோடு தொடர்பில் இருக்கிறது தான் ஷேக் நாயம் சொல்லி கொடுத்த அந்த தாலிமாத்தை புழங்குறதுக்கு அதுதான் ஒரு வழி நமக்கு. ஏன்னா பீர்பாய்கள் சந்திக்கும் போது மூணாவது விஷயத்தை பேச மாட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி தான் பேசுவாங்க. காதிர் மீரா மௌலான் இருந்தாங்க நம்ம மதுக்கூரில், அவங்க தான் மூத்த பீர்பாய். அவங்க ஃபைசநாயத்துடைய முரீத். அவங்க ஏமா வந்து எப்போது நம்மகிட்ட தொடர்பில் இருந்தாலும் இன்னொரு பேச்சுக்கு வேலையே இருக்காது. நாங்கள் எல்லாரும் ஒரு நிக்கா மஜ்லிஸில் உட்காந்துருப்போம். உட்காந்துருக்கும் போது அவங்க ஒரு விரலை காட்டுவாங்க, அப்படி ஒரு காடி இப்படி ரவுண்ட் அடிப்பாங்க. எல்லாத்துலயும் ஒருத்தன் தான் இருக்கான் அப்படிம்பாங்க. அவங்க கைஃபியை தாவி போயிடும் சபையிலே. நாக்குமே ஓ ஏக் ஹே, லட்சத்துலயும் ஒருத்தன் தான் இருக்கிறான், வா 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 அப்படிம்பாங்க. சில நேரத்துல நான் வந்து அவங்களுக்கு அதை மாதிரியே செய்வேன். அவங்க கைப்பியத்துல துடிச்சிருவாங்க. மஜ்லிஸ்ல எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, என்னடா சத்தம் போடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அதனால சில நேரத்தில் மஜ்லிஸ்ல நான் அவங்க சாடை காட்ட மாட்டேன், ஏன்னா கைப்பியத்துல சவுண்ட் விட்டுருவாங்க. என்ன இன்பம் அந்த உள்ளத்துல இருந்திருந்தா அந்த சத்தம் வரும். அந்த உடம்பு ஆதரும். என்னமா கேட்டாங்க போலாட்ட, அவங்களுடைய கடைசி உடம்பு முடியாமல் இருக்கும்போது, உங்களுக்கு உங்க ஹால் எப்படி இருக்கு அப்படின்ட்டு குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓலா மட்டும்தான் என் கூட இருக்கிறாங்க, யாருமே இல்லை, அந்த இன்பத்துல தான் இருக்கிறேன். அவங்க மகளாரெல்லாம் பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது சொன்னாங்க, ஏன் நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்க, உட்காந்து சுத்தி உட்காந்து, என் கூட அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு என்ன கவலை இருக்கு, நான் என் ரசூலை சந்திக்க போறேன், என் ஷேக்கை சந்திக்க போறேன், இதை விட என்ன இன்பம் இருக்கு, நீங்களும் அல்லாஹ் கூட வச்சு வாழுங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு. யாரும் போல கடைசி நேரத்தில் இப்படி ஒரு உபதேசத்தை எந்த வீட்டில் செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு? ஷேக்குடைய தொடர்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த தாலிமாத்து கடைசி நேரத்தில் வருமா? எல்லாரும் அவங்க மௌத்தா போறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்களாம், பிலால் நாயகம் சொன்னாங்களாம், பிலால் நாயகம் வஃபாத்து நேரத்தில் கலந்துட்டு இருந்தாங்களாம், கதன் அல்கல் அஹிப்பா முஹம்மதும் வ சஹ்பா, நாளைக்கு என் நேசர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என் தோழர்களையும் சந்திக்க போகிறேன், இதுதான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாள் அவங்க சொன்னாங்க. இந்த ஏற்ற வீடு தான் 2 வீடு தள்ளி, அந்த வீட்டில் கட்டலில் படுத்து நாங்கள் ரூமுக்குள்ளே நான் போனேன். ஏதோ சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் ரப்பை எப்போ சந்திக்க போகிறேன்,
ரொம்ப நாள் வாழ வச்சிட்டான்ல என்னைய. நீண்ட வயசு எஜமானுக்கு. இது 75-80 இருக்கும்ல உங்களுக்கு? இல்லை இருக்கும். 50 வயசு. எஜமானை பார்க்க போகிறேன் நான். இப்போ பார்க்க போகிறேன். சந்தோஷமாக இருக்கு எனக்கு. யார் சொல்ல முடியுமா? கோடி கோடியே சம்பாதிச்சு அழுதுட்டு உட்காந்துருக்குறான். மௌலாவை கூட வச்சு வாழ்ந்தவங்க என்ன கம்பீரமாக சொல்கிறாங்க பாருங்க. எஜமானை பார்க்க போகிறேன், என் ஷேகை பார்க்க போகிறேன், என் ரசூலை பார்க்க போகிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரனை கூப்பிட்டு அந்த பீரோவில் 4000 ரூபா மாசா காசு இருக்கு எடுத்துட்டு வாங்க. மாசாக்கு மாதம் 2000 ரூபா காசு கொடுப்பாங்க. 2 மாதம் காசு கொடுக்க வேண்டியதுக்கு முதல்ல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு 10 கைலி இருக்கும், புது கைலி வாங்கி வச்சுருந்தது அப்படியே இருக்குது, மாதம் மாணவர்களுக்கு கொடுத்துருங்க. அப்படியே அந்த 10 கைலியை ஒரு டப்பாவில் பையில இப்படி கொடுத்துட்டு மூத்தாவுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் கொடுத்துட்டு அவங்க பீவிக்கு நான் வசியை செய்கிறேன் என் மூத்துக்கு பின்னாடியும் சரி, மாசாக்கு இத்தனை வருஷமாக நான் மாதம் இவ்வளோ காசு 2000 ரூபா 1500 ரூபா எனக்கு கொடுப்பாங்க, அது கொடுத்துட்டுருக்குறேன். நீ வாழ்நாளெலாம் கொடுக்கணும் இன்ஷா அல்லா தாலா. நான் வசியை செய்கிறேன் உங்களுக்கு. மாசாக்கு நம்ம வீட்டிலேருந்து காசு போயிட்டே இருக்கணும். அப்படியே உங்களை நான் வந்து கடமையாக்குறேன் உங்க மேலே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மனைவி இருந்தாங்க, நான் இருந்தேன், அஜத் எல்லாமே இருந்தாங்க. அந்த அளவுக்கு மௌத்து நேரத்தில் கூட அவங்களுக்கு உஷாராக இருக்கிறாங்கன்னா என் கூட என் ரப்பு இருக்கிறான், ஆனந்தமயமாக இருக்கேன், ரப்பா பார்க்க போகிறேன்னா என்ன அல்லாவை அனுபவிச்சிருப்பாங்க. கைஃபித்து மூலா திடீர்னு கைஃபித்ததுன்னு அப்படி பறக்கும் எல்லாம் மூலா இந்த மாதிரி ஜி சுப்ஹானல்லாஹ் மறக்க முடியாத ஒரு தாத்தம். நீங்கள் மஜ்லிஸ் நடக்குதுன்னு அவங்களுடைய அதை ஏற்ற விட்டு தான் அவங்களுடைய நினச்சிங்களா. அங்கேருந்து என்னை பஸ் ஸ்டாண்டு சைக்கிளில் கூட்டி வருவாங்க சில நேரங்களில். சில நேரம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் சோத்தை கொடுத்து பள்ளிவாசலில் பயணிச்சு விட்டு சோத்தை கொடுத்து கூட்டி போவாங்க. அந்த மாதிரியான ஒரு சீதேவி. நிஜமா நானும் அவங்களும் 2 பேரும் மார்க்கெட்டுக்கு ஒன்றா தான் போவோம் காய்கறி வாங்க. போல ஒவ்வொரு காய்கறிலையும் பார்க்கணும் எப்படிலாம் ஜொலிக்கிறான் பாருங்க. வா வா கத்திரிக்காவை பார்த்தா என்ன அழகா இருக்கு பாருங்க. மோலா இது வந்து உலகத்துல எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கத்திரிக்காவை தயாரிக்க முடியுமா? வா 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 மோலா எந்த மாதிரி இருக்கான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் முத்தம் போடுவாப்ல. அவங்க தான் நமக்கு படிப்பினை கொடுத்தது. முத்தம் போடுவாங்க. எஜமா கூட சொல்லுவாங்கண்ணா, நம்ம மருமகன் சொல்லுவார், நீரான் சுபதி சர்க்கார் சொல்லுவாங்க, காய்கறி வாங்க போனா பார்த்து வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. ஆரம்பத்தில் விலங்கலை பார்த்து வாங்கிட்டு வானா சுத்த கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் பார்த்து வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் விளங்குச்சு எஜமான மோலாவை பார்த்து வாங்க நீ சொன்னார். அதே மாதிரி காதல் மோலா சொல்லுவாங்க, கத்திரிக்காய் பார்த்தீங்களா, வெண்டைக்காய் பார்த்தீங்களா, அங்கே பாருங்க அப்படிம்பாங்க. ஒரு இதாகவே இருக்கும், ஒரு இன்பமாகவே இருக்கும் அவங்க கூட போயிட்டு வர்றது. அங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படிம்பாங்க. திடீர்னு அங்கே பார்த்தா அங்கே முட்டைக்கோசு இருக்கும், அங்கே இதாக இருக்கும், என்ன எப்படி கொண்டு வந்து இறக்கிருக்கான் பாருங்க மோலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வளவு தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்றா, இதை பார்க்கிற பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படிமாங்க. வாங்குறது எல்லாரும் தான் வாங்குறாங்க, ஆனா மோலா கொண்டு வந்து கொடுத்தாங்கிற அந்த உணர்வோட வாங்குறதுக்கு நமக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஷேக அடையிறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் எனக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க அவங்களுடைய இதுல சம்பளத்துல இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு அந்த 2 லட்சம் ரூபா பிடிச்சது கவலையே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. 2 லட்சம் என்ன பெரிய 2 லட்சம், எனக்கு ஷேக்கு கிடைச்சாங்களே அப்படின்னு. எதுக்கு அவங்க சொல்லி காமிக்கிறாங்கன்னா, இதே மற்றவர்களுக்கு பிடித்திருந்தா அவங்க வாழ்க்கையே 2 லட்சம் போயிடுச்சேன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது சந்தோஷமா போயிடுச்சு, எதுவா நான் பார்க்க போறதுக்கு இவ்வளவு பாக்கி எனக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தாலா அவங்களுடைய அந்த ஒரு ஆசை வந்து அவங்க ஆசையும் சொல்லிட்டு போனாங்க. கவர்மெண்ட்ல திருவாரூர்ல போஸ்ட் ஆஃபீஸ் அப்ப அடிக்கடி சர்க்காரை பார்க்க போயிடுவாங்க. அடிக்கடி லீவு போறாங்கன்னு சொல்லி காசை பிடிச்சிட்டான் போல் தெரியும். போயா சர்க்காரை பார்க்க போறீங்க, எவ்வளோ வேணா பிடிச்சிக்கு போ, எங்க பேருக்கு பிரச்சனை இல்லை, நீ கவர்மெண்ட் ஜாப் அடிக்கடி லீவு போற நீ அப்படின்னு பிடிச்சிக்கோ. அதே சர்க்காரை பார்க்க போகாமல் இருக்க முடியுமா? நான் காசு போனால் போதியா பை 10-5 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் எவ்வளோ பெரிய காசு போனால் போதியா? என் எஜமான பார்க்க போகிறதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய இஷ்டு காதல் பாருங்க. லாயிலாக இல்லை அதிகமாக புழங்குவாங்க, நமக்கு புழங்க சொல்லி தருவாங்க. போல ஒரு நாள் என்கிட்ட காசு இல்லை சொல்லுவாங்க, ஒரு 3000 ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்போ வந்து பட்டுக்கோட்டையில் அபுபக்கர் மௌலான்னு சொல்லி அவங்க கடை வச்சுருந்தாங்க. அவங்க சர்க்கார் ஹலீஃபா முடியுது தான் இந்த ஹான்காவில் இருந்தாங்க அபுபக்கர். அவங்க கடை வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் 3000 தேவைப்படுது தாங்கன்னு கேட்டேன். என்கிட்ட 3000 இல்லை மோலா, ஒருத்தர் தரணும் எனக்கு, அவர் இன்னைக்கு வருவார், அவர்கிட்ட வாங்கி தர்றேன், ஆனால் அவர் தருவாரா தரமாட்டாரான்னு தெரியலை, நீங்கள் உட்காருங்க லாயிலா இல்லைன்னு உட்காருங்கன்ட்டு. ஓ லா இல்லா இல்லை நஃபீஸ் பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 3000 தரக்கூடிய இலா ஒன்றை தவிர யாருமே எனக்கு தேவைப்படுது, அல்லா கூட இல்லை. அந்த கடன் கொடுக்கக்கூடியவர் வந்துட்டார். வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, காசு இருந்தால் கொடுங்க,
எனக்கு அவசரமாக தேவைப்படுதுன்னு அபூபக்கர் மௌலா கேட்குறான். ஏன்ட்டெல்லாம் காசே இல்லை அப்படின்னு எடுத்து உதறாரு, உள்ளேருந்து விழுது. அவர் அறியாமலே கையிலேயே உதறாரு, ஏன்ட்டெல்லாம் காசுலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற, உள்ளேருந்து விழுது. அபூபக்கர் மௌலா எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் எப்படி அல்லாஹ் உழவு வச்சா மாதிரி இந்தாங்க காதர் மீரா மௌலா, உங்க தேவை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சுட்டான். சுபஹானல்லாஹ் சார். அவர் ஜோப்பு இருந்த காசை எடுத்து கையில் சுருட்டி வச்சு இருந்தால் பிடிங்கிடுவானுங்கன்ட்டு அங்கே வந்து அந்த கையிலேயே உதற வச்சு அந்த காசு 3000 ரூபா கரெக்டாக கீழே கொடுக்க வச்சு எஜமா கொடுக்குறா பாருங்க. அவெல்லாம் கொடுக்க நினைச்சா எப்படி கொடுப்பாளா இல்லை. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அவர் மௌலா சொன்னாங்க, ஒரு நேரத்தில் எனக்கு மன கஷ்டம், அந்த மன கஷ்டத்தை நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நான் பட்டுக்கோட்டைக்கு அந்த பக்கம் ஒரு தர்கா ஒன்று இருக்குது, வலிமார்படை தர்பாரில் போய் உட்காந்தா நமக்கு மனசு கொஞ்சம் ராகத்தை அடையும் அப்படின்னு நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்தா எனக்கு பசி தாங்கலை, ஜோப்பில் காசு இல்லை, பஸ்ஸுக்குள்ள காசு தான் இருக்குது, பக்கத்தில் கடையும் இல்லை. ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊர் மறந்துட்டேன் நான். பக்கத்தில் கடையும் இல்லை சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு, பசிக்குது, என்ன பண்ணுறது? மௌலா, என் பசிங்கிற தேவை பூர்த்தி செய்கிறது நீ தான், என்கிட்ட காசு இல்லை, காசு எனக்கு இலாகும் இல்லை, நீ தான் இலாக. என் ஷேஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க, பசிக்குது, எனக்கு சோறு வேணாம் கூட அல்ல சொல்லிவிட்டு அவங்க வாடும் பாசலே உட்காந்துருக்காங்க. பின்னால் வந்து ஒரு கை, பாவா நீங்கள் யார் வெளியூர்லேருந்து வந்திருக்க மாதிரி, என் வீட்டில் ஒரு விருந்து நடக்குது, நீங்களும் வந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு கைப்பியத்தில் துடிச்சிட்டாப்லே. மௌலா தான் கூப்பிடுறாங்கிறது அந்த உணர்வு உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால, மௌலா என் தேவையை நீ இந்த சூரத்தில் பூர்த்தி செய்யறியேன்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் பயந்து போய், என்னாச்சு, நான் சாப்பிட தானே கூப்பிட்டேன், வர்றேன் அப்படின்னு போய் சாப்பிட்டு வந்தாங்களா. இதுவும் நிறைய படிப்பனைகள் நமக்கு சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிக்கணும்னு சொல்லி சர்க்கார் சொல்லுவாங்க. ஃபைஸ் நாயகம், அதாவது தரீக்கத்துன்னா ஹல்குகள் மீது நீ காட்டக்கூடிய உபகாரம் தான். இந்த தரீக்கத்தில் நீ இருப்பதற்கான ஒரு இருக்கிறங்கிறதுக்கான அடையாளம் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த நாய் இதுகளுக்கு கூட வந்து பிஸ்கட்டு, இந்த மிஞ்சி போன சோறு, விருந்துக்கு போகிறாங்கல்ல அங்கே மிச்சமான சோறை கூட ஒரு கீஸில் அப்படியே அள்ளி போட்டு நாய்க்கு கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த நாய்க்கு அவங்க காட்டின அந்த எஹசான் அல்லாஹ் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நான் இவங்க எல்லாரும் ஜியாரத்துக்கு போகிறோம், காதர் மீராவுடைய ஜியாரத்துக்கு. அந்த நாய் எங்கள் கூட வந்துச்சு, அவங்க ஜியாரத்துக்கு வந்து அங்கே கூப்பிட்டு நாயை எனக்கு எப்படி நம்பி இப்படி கூட்டு போக முடியும், அது வருது, நாங்கள் அங்கே தான் போகிறோன்னு சொல்லி இங்கே இருந்தால் நாங்கள் கிளம்பணும், அவங்க வீட்டில் இருந்து அப்படியே பின்னாலே வந்துச்சு நாய். நாங்கள் துவா ஓதுறோம், அது அங்கிட்டு உட்காந்துருக்கு அந்த நாய். அப்போ எந்த அளவுக்கு ஃபைஸ் நாயகம் அவங்கள உருவாக்கியிருப்பாங்க. ஷேகுமார்களுடைய கராமத்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே இல்லாமல் அவங்க எதுவுமே தெரியாதவர்களை அல்லாஹ்வை கூட வச்சு வாழ வைக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஷேகுமார்கள் செய்கிற கராமத். நீங்கள் நம்ம நிலைமை அதுதானே, நமக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. ஹதீஸ் படித்தாச்சு, தஃப்சீர் படித்தாச்சு, மௌலாவை பற்றி தெரியலை. எப்படி ஒரு ஹதீஸ் படிக்காத தஃப்சீர் படிக்காதவங்க மௌலாவை பற்றி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். மேலே இருக்கவன் சும்மா விட மாட்டான் அவங்கள, அப்படி தான் பயான்ல ஜும்மா பயான்ல அப்படி தான் பேசணும். நீங்கள் எல்லாம் பூமியில் அட்டூழியம் பண்ணுறீங்க, மேலே இருக்கிறவன் உங்களை சும்மா விட மாட்டான், கூட இருக்கிறவன் சொல்லலை, நம்ம கூட இருக்கிறவன் சும்மா விட மாட்டான்னு சொல்லலை. ஏன்னா அந்த இல்மு இல்லை. ஷேகுடைய கையை பிடிச்ச பிறதான் தெரியுது, ஆகா அவன் எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்கிறான், நாம இருக்கிறதா நினைச்சா இப்ப நாம இல்லைங்கிறத விளங்கிக்கிட்டோம். ஷேகுடைய பிச்சை இது. இந்த இல்மு எங்க போனாலும் கிடைக்காது ஷேகுடைய தர்பாரை தவிர. நீ எங்க வேணாலும் போகலாம், லாகிரான இல்முகளை கத்துக்கலாம். ஆனா மௌலாவுடைய இல்மை கத்துக்கிறேன்னு எஜமா சொல்லும்போது எவ்வளவு கைஃபியத்தா இருந்துச்சு பாரு. ஏன்ட்ட காசு இல்லை, ஆனா ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை மௌலா தேவையை பூர்த்தி செஞ்சான். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கு, ஆனா மௌலாவின் பக்கம் ருஜு ஆகலை. நம்ம படிப்பினை இன்னும் நம்ம சரியான முறையில் பெறலை. ஷேகுமார்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு தான் அந்த இன்பமும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தாலா ஷேகுமார்களை நம்ம மதுக்கூருக்கு அதிகமாக வர வச்சு அவங்களுடைய வருகையை நம்ம எல்லோரும் வரவேற்று, ஏன்னா யாரை வரவேற்றாலும் சரிதான் துன்யா கிடைச்சிடும், மௌலா கிடைக்க மாட்டேன். யாரை வரவேற்றாலும் மௌலா கிடைக்க மாட்டேன். நம்ம உறவுகள், நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரும் வருவாங்க, வந்தா நம்ம வீடுகளில் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போகும்போது ஏதாவது ஒரு சின்ன குறைய சொல்லி நம்ம மனசை காயப்படுத்திட்டு நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க. அதான் நடக்கும். பல வீடுகளில் நடந்துகிட்டு இருக்கு. விருந்தாளிகள் வர்றாங்க, விருந்தாளி வந்துட்டு போன பிறகு சண்டை நடக்கு கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில். என்னன்னு கேட்டா நீ அவன் அப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி. ஷேகுமார்கள் வந்துட்டு போனா தான் அழுக வருது. ஷேகுமார்கள் வந்துட்டு போனா தான் நம்ம கல்பே கொஞ்சம் கரையுது, மௌலாவுடைய லத்தத்தை அப்பதான் கிடைக்குது. அப்ப அவர்கள் கூடயே இருந்துட்டா அது எப்படி அந்த வாழ்க்கை இன்பமா இருக்கும். அல்லாஹு தாலா ஷேகுமாருடைய காலடியிலேயே நம்முடைய நேரங்களை கழிப்பதற்கு, அந்த இன்பத்திலேயே நிலைத்திருப்பதற்கு
அல்லாஹ் சொல்றான் காலு ரப்பு நல்லா சும்மஸ்தகாம், அந்த சும்மஸ்தகாமிலேயே இருப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.